உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஏன்னா நான் ஈரோடு மாவட்டத்தில் வந்து இப்போ சார் வைக்கணும்னு இவங்கெல்லாம் சொன்னாங்க. சொல்லும் போது வந்து நாங்கள் பதிவு போட்டோம் எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் எல்லாம் வந்தீங்க, எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பாராத தோழமைகள் தான் நிறைய பேர் வந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு 15 பேர் நான் அதில் வரல, டேக் பண்ணல. ஆனால் எல்லாரும் ஒரு 15 பேர், நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டது ஒரு 15 பேர் புது நபர். இன்னைக்கு உண்மையிலே அவங்களுக்குலாம் ஹேட்ஸ்அப். நாங்கள் வந்து ஈரோடு இது வந்து நான் எதிர்பார்க்கல. எனக்கு சார் வந்து இன்னைக்கு மதியானம் கூட எத்தனை பேர் வருவாங்கம்மா, நீங்கள் பாட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் நினைச்சே பார்க்காதது. ஈரோடு மாவட்டத்தில் முதல் வந்து எங்களுக்கு வந்து வெற்றியை தந்தது இந்த 15 பேர் புதுசு வந்தீங்க பார்த்தீங்கன்னா. அவங்க எல்லாருமே இவங்களாம் வந்திருக்கிறாங்க, இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து எங்களோட பயணிக்கிறாங்க. ஆனால் நீங்களாம் வந்தது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் தான். இது முதல் இது வந்து எப்போதுமே வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அது தொடக்கமே வெற்றி தான் எங்களுக்கு. அப்படிங்கும்போது அதெல்லாம் அதே போல இங்க வந்தீங்க, இதோட விட்டுறாதீங்க. தலைப்பு வரும், அதே போல அதுல டெய்லி எழுதுங்க. உங்களால முடிஞ்சது 4 லைன் 5 லைன் எழுதுங்க. நீங்க விட்டாலும் அதான் விட மாட்டாங்க. நீங்க எழுதி பாருங்க. எல்லா அட்மினுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஐடிக்கு பின்னாடி யார் வரலையோ இல்லையோ ஒரு அட்மின் அதுல இருக்கும். அதுல நான் வந்து வந்துகிட்டே தான் இருப்பேன். நான் தொடங்கின 5 வருஷத்துல இருந்து யாரோட பதிவுக்கு போகாம இருந்ததும் இல்லை. அவங்களை என்கரேஜ் பண்ணி எழுதியும் இருப்பேன். அதை வந்து தொடர்ந்துதான் சிறந்த பதிவாளர் இதை கொண்டு வர சொன்னோம். அதையும் கொண்டு வந்தார் சாரு. அதே போல 6 மாசம் எல்லாத்துக்குமே சிறந்த பதிவாளர் தேர்வும் எடுத்தோம். அதுல மூதறிஞர் சான்றிதழும் கொடுத்தோம். ஆனா அந்த சேலம் ஆண்டுகளால அதெல்லாம் பேச நேரம் இல்லை. அந்த சிறந்த பதிவாளருக்கு நான் எடுத்தது 67 பேர், 25 வாரம் பார்த்து எல்லாம் பண்ணது. இவங்க 67 பேர்ல செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா எத்தனை பேர் எழுதிருப்பாங்கன்றது யோசிங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 100 பதிவு வரும், 150 பதிவு வரும், 110 அப்ப வந்து நான் எல்லாத்தையுமே பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், வெளி வேலையும் பார்க்கணும். எனக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. அது நான் இது சொல்லல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் அதை பார்த்தேன். ஆனால் அவங்க எப்படி தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு அவசர வேலையை அவங்க பார்க்க போறாங்க, எங்க போனாலும் கார்ல ஒரு டைரி வச்சுட்டே போவாங்க. அதை எடுத்துட்டு தான் போவேன். ஒரு காலகட்டத்தில் சார் வந்து ஒரு போய் பலி பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. இங்க போகணும்னு சொன்னா கொண்டு வந்து விட்டுறாரு. நீ வந்து இதுல இருந்து அதாவது ஒரு நாள் பாத்தீங்கன்னா என்னால முடியல. அது எழுதிட்டு இருந்தேன், மதிப்பெண் போட்டுட்டு இருக்கிறேன், என்னால முடியல. கரண்ட் போயிடுச்சு, ஃபேன் இல்ல. அப்புறம் எங்க சார் வந்து உடனே என்ன பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு. ஏன்னா அது அவரு வந்து சரி பொறுப்பேற்றுட்டோம், அது வந்து நீ செஞ்சே முடியும் அப்படின்னு அவரு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டா இருந்தது. எங்க சார் சப்போர்ட் எந்த நாள் போனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வந்து டெய்லி யார் எழுதுறாங்க, நல்லா எழுதுறாங்களா அதையும் பார்ப்பேன். இவர் லட்சுமண குமார்லாம் வந்து சான்ஸே இல்லை, அவர் கவிதையா புரிஞ்சு தருவார், அதுல அர்த்தமும் இருக்கும். அப்புறம் குணசேகர எழுதவே இல்லை, அதுவே வருது. அப்புறம் வனவாசம் தான் கொடுக்கணும். 22 பேருக்கும் அவங்களோட புத்தகம், அவங்களோடது அவங்களுக்கு பத்திலையும் சாந்தி சாதனமா எழுதின புத்தகம் எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அந்த இதுல வந்து எல்லாத்தோடையுமே சார் வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, நீங்க விசிறி விடுங்க. டயர்ட் ஆயிட்டாங்கன்னா விசிறி பண்றதுன்னா எதை வேணாலும் விசிறி விடுறதுலாம் சிலடை, அதனுடைய பொருள் வந்து சிலடை. விசிறி விடுறது கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. சிறந்த பதிவாளர் தான் சார் கேக்குறாரு, எப்படி சொல்லுங்க. அவங்களுக்கு பொழுது போகணும், இல்லைன்னா நம்மள சீண்டுவாங்க.
எந்த தொந்தரவும் கிடையாது. நமக்கு உண்டானது நேரத்துக்கு வந்துடுது. நமக்கு நேரத்துக்கு என்ன கிடைக்கணும்? சரியான உணவு கிடைக்கணும், வீட்டை பராமரிக்கணும், நம்மளோட அன்றாட பணிகளுக்கு அவங்களோட சப்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசா இடைஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட அந்த இடைஞ்சல் இருக்காது. நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை திறமையா செஞ்சிருவாங்க. நாம வேலைக்கு போயிடுவோம். அல்லது வீட்லயே இருந்தாலும் கூட அவங்களால நமக்கு வந்து எந்த விதமான அதிகப்படியான தொந்தரவும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை அதிகமான பாயிண்ட். அதனால வந்து நாங்க வந்து அதை வந்து குடும்பத்தையும் பார்த்துட்டு இதையும் ஃபேமிலி ஓரியன்டா இருக்கிற இதெல்லாம் அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க. நம்மள வந்து ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அடுத்து கேட்கலான்னு தோணும் இல்லைங்களா? அவங்க ஃப்ரீயா இல்லாதனால நமக்கு அந்த சிரமம் இல்லை. பெருசா அவங்க எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த விஷயத்துல நான் தான் வந்து இந்த வாங்க பேசலாம் எல்லாருமே தானே அவங்க கூட வந்து நன்றி சொல்லலாம். இல்ல கண்டிப்பா அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடலாம். பட் உள்ள இருக்கிற நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளோட இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களை நாங்க வந்து மென்டலி வி ஆர் ஃப்ரீ. எல்லாத்தோட பதிவுமே சார் படிப்பாரு. என்னோட ஐடியில வாங்கி இவர் படிப்பாரு. எல்லாருமே நிறைய படிப்பாரு. எல்லாரும் ஒண்ணு விடாம படிப்பாரு. ஒண்ணு அதெல்லாம் நல்லா பொது நல நோக்கத்தோட நீங்க செயல்படுறது வந்து இன்னும் அந்த 10 ரூபாய் சாப்பாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனைன்னு இன்றைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற வேலையை செய்யறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. வெளியே போகணும், போற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம போன உடனே அங்க கிடைக்காது, நாம நின்று வாங்க வேண்டியது இருக்கும், அங்க எரிச்சல் ஆகும், நிறைய விஷயங்கள். அது இந்த சமையல் வேலைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நச்சு வேலை. ஏன்னா சமையலை நீங்க பண்ணி போடலாம், அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பண்ட பாத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் எடுத்து வைக்கிறது, அடுத்த நாள் வேணுங்கிற பொருட்களை உருவாக்குனா தான் அடுத்த நாள் இதை ரெடி பண்ண முடியும். அதனால இது வந்து சின்ன வேலை கிடையாதுங்க. தினம் ஒரு கல்யாணம் நடத்துற மாதிரி தான். அதாவது அந்த பணிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு செய்யறதுக்கே ஒரு வாரம் பிளான் பண்ணணும். ஆனா அதை தினமும் செய்யணுங்கிற போது அந்த பிளானிங்கு, அந்த சிந்தனை, அதுல இருக்கிற சிரமங்கள் இதெல்லாமே வந்து நம்மளை எந்த விதத்திலையும் அது சிரமமா இல்லாம ஒரு மனமகிழ்ச்சியோட அதை எடுத்து செய்யணுங்கிற இது வந்து தன்மை வந்து எல்லாரோட இதயத்திலையும் அது பிறக்காது. கடவுளா பார்த்து கொஞ்சம் பேருக்கு அந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு ஐயர்கிட்ட அர்ச்சனை பண்றீங்கன்னா உங்களுக்கும் அதே 108 மந்திரத்தை அவர் சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோடனே இன்னொருத்தர் வந்து ஒரு 10 பேர் சொல்லுவாரு, மறுபடியும் அதே மந்திரத்தை சொல்லுவாரு. சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த ஐயர் வந்து கடனுக்கு சொன்னாருன்னா அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். இவரெல்லாம் ஏன் வந்து அர்ச்சனை பண்றாரு தேவையில்லாம, இவர் பண்ற அர்ச்சனைனாலும் நமக்கு ஒன்றும் அதாவது வேண்டா வெறுப்பா ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து அது வேஸ்ட். அதுக்கு நாமளே கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லா வச்சிரு, சார்ந்தவங்களே சுற்றத்தை சார்ந்தவர்களை எல்லாம் நல்ல முறையில வச்சிருங்க அப்படின்னு வேண்டிக்கலாம். சில ஐயரெல்லாம் நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னா அவர் ஆத்மார்த்தமாவே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம சொந்தக்காரங்க யாருமே நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம பேர்ல எந்த சொந்தக்காரனாவது போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயம் கிடையாது. அவன் பையன் அவன் பொண்ணு அதான் பேசிட்டு இருப்பாங்களே அப்படியே. அடுத்த 2வது ரோல இருக்கக்கூடியவங்க கூட என் சகோதரன் சகோதரனோட அவங்க மனைவி அவங்க குழந்தைங்கிற பேரெல்லாம் சொல்லியிருக்கவே இருப்பாங்க. ஆனா தள்ளி போயிட்டே இருப்பாரு. வேக வேகமா சொல்ற மந்திரம் சொல்றவங்க, கமர்ஷியலா மந்திரம் சொல்றவங்க, கடமைக்கேன்னு சொல்றவங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த உள்ளார்த்த அதாவது தன்னோட உணர்வுகளை அர்ப்பணிச்சு நமக்கு அந்த இடத்துல ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு தீபாராதனை காட்டுறாரு அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு சரியான ஐயரை கடவுள் வச்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆக்சுவலா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வைஷ்ணவி வாங்கியிருக்காங்க.
வைஷ்ணவியை வந்து இந்த தடவை வந்து நடுவராக இருந்தது காரணமே என்ன அப்படின்னா போட்டியை குறைக்கிறதுக்கு தான். இப்போ அடுத்த வருஷம் நடுவர், ஏன்னா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா மற்றவங்க யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த தடவை வந்து அவங்க மெகா நட்சத்திரம் இது மட்டும் இல்லை, நிறைய பரிசு தள்ளிட்டு போனவங்க, நிறைய பேருடைய வெற்றி வாய்ப்பை தட்டி தவற பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பேசாம அவர் சபாநாயகரா போட்டு விடுவாங்க. அந்த மந்திரி பதவிக்கு அவர் அடிச்சுக்க மாட்டாரு, ஏன்னா அவர் தான் சபாநாயகர் சேர. அன்னைக்கே சொல்றீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரைஸ் விடலன்னு ரொம்ப வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை, பஸ்ல டிராவல் பண்றது எப்பவுமே மன அழுத்தமாவே இருக்கும் எனக்கு. அந்த மன அழுத்தத்துல இருந்து நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறேன் அப்படின்னு சொன்னா அது நம்ம வாங்க பேசலாம் குழுவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எங்க HSK டீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சோர்வா இருந்தா கூட என்ன சிரிக்க வச்சு பாத்துக்கிறது அந்த டீம். அதே மாதிரிதான் எல்லாருமே அப்படிதான். இங்க நான் வந்து நண்பர்களை மட்டும் பார்க்கல, ஒரு குடும்பமாவும் பார்க்கல. என்னோட சுகம் துக்கம் எல்லாருமே வந்து இந்த குழு தான் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த குழு எனக்கு எல்லாமா இருக்கு, எனக்கு குடும்பமாவும் இருக்கு, நண்பர்களாவும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆண்டுகளை நடத்திட்டு இருக்கோம். 12 வருஷம் ஆண்டுகளை நடத்தினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம், ஆரம்ப காலகட்டம் ஆண்டுகளான வந்து ஒரு ஸ்டைலில் தனியாக போயிட்டு இருந்தது. எல்லாமே கோவிட்டுக்கு அப்புறம் ஆண்டுகளோட ஸ்டைல் எல்லாம் மாறி இருக்கும். அது மாறினதுக்கு காரணம் யாருன்னா திலகராஜன். அவர் உள்ள வந்த பிறகு, அவர் அட்மினா வந்த பிறகு, அதுக்கப்புறம் தான் ஆண்டுகளா ஸ்டைல் மாறினது. ஒரு கார்பரேட் ஸ்டைலில் கொண்டு வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திலகராஜன் வந்த பிறகு தான். அவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். திருச்சி மீட்டில் சூப்பர். யாரெல்லாம் வந்து தன்னுடைய ஃபேஸை வந்து டிபியில வைக்கலையோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டேக் பண்றது நிறைய சட்டசிக்கல் வருமே, நிறைய சட்டசிக்கல் வருமே. மாத்துங்க, அதாவது உங்களோட சொல்றதுக்கான காரணம் நன்றி உரையா. அடுத்து கதை எழுதலாம் குரூப் திருப்பி ஆக்டிவேட் பண்ணி அடுத்த வாரத்துல இருந்து கதை எழுத வச்சு போறோம். யார் யார் கதை எழுத விருப்பப்பட்டாங்களோ என்னோட இன்பாக்ஸ்ல வந்து நான் திரும்ப வரேங்க. முதல் சுற்று முடிஞ்ச பிறகு நான் திரும்ப வரேங்க. மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளாம், எங்களுக்கும் காலம் வந்ததேன பாடும் பெருநாளாம். மனதிற்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இதை கொடுத்து இனிமையான மாலை பொழுதாக்கிய அனைவருக்கும் டீம் அனைவருக்கும் எங்களுக்கு